கிழவி, என்ன சாப்பாடு? ரசம்டா. எது விஷமா? ஏய், விஷம் இல்லடா, ரசம். நீ ரசம் வச்சாலும் விஷம் மாதிரிதே இருக்கும். விஷமோ ரசமோ, பசிக்குது, சோத்த போடு. சோறு இன்னும் ஆக்கல, வெயிட் பண்ண ஆக்கி தரேன். ஏன் சோறாக்கல? என் தம்பிக்கு 25 வயசாயிருச்சு, வேலை வெட்டிக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா போன் போட்டு அழுகுறாரா. ஏன் வேலைக்கு போக மாட்டியா? பண்ணா பிசினஸ் தான் பண்ணுவானா, வேற யார்ட்டையும் வேலைக்கு போக மாட்டேன்றான். சரி, அதுக்குதான் ஆசைப்படுறேன்னா பிசினஸ் பண்ண சொல்ல வேண்டியதானே? பிசினஸ் பண்றதுக்கு எங்க இருக்கு காசு? ஏன் அதான் உங்க பூர்வீக சொத்து இருக்கலாமா, அது வித்து காசு கொடுத்தீங்கன்னா பாவம் ஏதாவது பிசினஸ் பண்ணி அவன் லைஃப்ல செட்டில் ஆக செய்வாங்க. அப்படி வச்சிருக்க போறீங்களா சொத்தை? எங்க விற்கணும்னு முடிவு பண்ணாலே எங்க சித்தப்பா பெரியப்பா எங்க அப்பா குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துருது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, ஏதாவது ஜோசியம் கீசியம் ஏதாவது பார்க்க வேண்டியதானே? இதுக்கெல்லாமா ஜோசியம் பார்ப்பாங்க? இன்னும் எப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? எங்க சித்தப்பா செல்ல பண்ணிருக்காருல, அவர் சுத்த வைக்கும் போது பல பிரச்சனை. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாரு. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச குறிச்சி நம்பர் கொடுத்தேன். அவங்க என்ன பிரச்சனை குறிச்சிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர் சொல்யூஷன் கொடுத்ததுக்கப்புறம் சொத்தை பூரா வித்துட்டு அவங்க வர சிங்கப்பூர் அமெரிக்கன் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இன்னும் எந்த காலத்தில் எப்படி இருக்க? நிஜமா வாங்க? என்கிட்ட குறிச்சி நம்பர் இருக்கு, நம்பரை தர்றேன். நீ வேணா ஒன்ஸ் உங்கள் அப்பா விட்டு கால் பண்ணி பேச சொல்லிப்பாரு. அவர் சரியான சொல்யூஷன் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த தம்பி சொத்தை வித்து போடுவீங்க, அந்த தம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவான். நம்மளுக்கு நிறைய போடுவாங்க, லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். உங்களுக்கும் திருமண பந்தம், கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தையின்மை பிரச்சனை, சொத்து பிரச்சனை, வெளிநாடு பயண பிரச்சனை, காதல் பிரிதல் பிரச்சனை, கணவன் மனை பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, வேலையின்மை, ஆண் பெண் வசிய பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களுக்கு கீழே குருஜி நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது கால் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சொல்யூஷன் குருஜி கொடுப்பாரு.